வணக்கம். நம்ம நன்னடத்தை விதிகளை பற்றி சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் கான்டக்ட் ரூல்ஸ் 1964 இது வரைக்கும் ஒரு 6-7 வீடியோ பார்த்துருக்குறோம். இன்றைக்கி கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் வசூல் பண்ணலாமா சப்ஸ்கிரிப்ஷன். நம்ம நாட்டில் பார்த்துருக்குறோம் என்ஜிஓ, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அரசு சாரா நிறுவனங்கள். அது மட்டும் இல்லை, நிறைய ஆர்கனைசேஷன் இப்போ புக்கை போட்டுட்டு வந்துடுவாங்க, இந்த மாதிரி இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் பணம் கொடுன்னு சொல்லிட்டு வசூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த வேலையும் அரசு ஊழியர் செய்ய முடியாது. அதே மாதிரி அன்பளிப்பு வாங்க முடியுமான கிடையாது. அன்பளிப்பு இட் இஸ் அதர் வே ஆஃப் கரப்ஷன். இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் கரப்ஷன். ஊழலை அன்பளிப்பாக கொண்டு வந்துடக்கூடாதுனால அன்பளிப்பும் வாங்க முடியாது. சரி, அன்பளிப்பே வாங்க முடியாதுன்னா திருமணம் இந்த மாதிரிலாம் என்ன செய்கிறது? ஏன்னா பெரும்பாலான சமூகத்தில் திருமண சடங்குகளுக்கு அன்பளிப்பு கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எது வாங்கலாம், என்ன அளவுங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எந்த அரசாங்க ஊழியரும் அரசாங்கத்தின் முந்தைய அனுமதியின்றி எந்த ஒரு காரணத்துக்காகவும் ரொக்கம், அதாவது பணமாக வாங்குறது அல்லது பொருளாகவோ இன் கைண்ட் நிதி திரட்டுறோம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடக்கூடாது. அந்த மாதிரி யாராவது செய்கிறாங்கன்னா அவங்களோட தொடர்பு வச்சுக்கும் கூடாது. நேரடியாக இவங்களும் பண்ணக்கூடாது, அரசு ஊழியரும் பண்ணக்கூடாது. இல்லை அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு சார்பாக போயிருந்து அவங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு இந்த வசூலில் மறைமுகமாகவும் பங்கெடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஊழலுக்கு இடம் கொடுக்குறதுனால அரசாங்கம் இந்த மாதிரி வேலையை வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. கிஃப்ட், அன்பளிப்பு, ஏற்கனவே சொன்னேன். அன்பளிப்பு வேற ஒரு வித்தியாசமான, அதாவது டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் கரப்ஷன். ஊழலுடைய இன்னொரு, அதாவது ஃப்ரண்ட்டில் வைக்கிற முகம் அது. அதனால தான் கிஃப்டெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு ஜென்ரலாக ரூல். பட் என்னென்ன மாதிரி லெவலில் பிரச்சனை இல்லைங்கிறது இதில் பார்ப்போம். எந்த ஒரு அரசு ஊழியரும் ஒரு அன்பளிப்போ அல்லது அவரும் ஏற்கக்கூடாது, அவருடைய குடும்பத்தில் உள்ள யாரையும் அவர் சார்பாக வேறு யாராவது, ஏன்னா அந்த பினாமி வச்சுட்டு வேலை நடக்கும், அன்பளிப்பு வாங்குறது எதுவுமே அவர் அனுமதிக்கக்கூடாது. அரசு ஊழியர் அதில் ஸ்ட்ரிக்டாக சொல்லி வச்சுக்கணும். அந்த வாங்குற வேலையெல்லாம் விட்டுருங்க, நானும் வாங்க மாட்டேன், நீங்களே யாரும் வாங்காதீங்க. குடும்பத்தினரும் வாங்கக்கூடாது, அவர் சார்பாக வேறு யாருமே வாங்கவும் கூடாது. அதை அவர் கிளியராக அவரை சுற்றி இருக்கவங்கள சொல்லி அதை பார்த்துக்கணும். இப்போ பரிசுனா என்ன, அன்பளிப்பு பரிசுனா என்ன அப்படின்னா, இதில் எந்த மாதிரின்னு வச்சுக்கணுமே, நான் பணமெல்லாம் வாங்கலையே. இப்போ நம்ம மகுவா மைத்ரா கேஸ், அது பணமாக அந்த மாதிரி வாங்கியிருக்காங்கிறது குற்றச்சாட்டு. ஓகே, அது எம்பி அரசு ஊழியர்களுக்கு இன்னும் கடுமையாக இருக்கும். அங்கே குற்றச்சாட்டில் ஒன்று இந்த நம்ம இந்த கான்டாக்ட் ரிலேட்டடாக தான் நான் சொல்கிறேன். எக்ஸ்பென்சிவ் ட்ராவல் ஃபெசிலிட்டி, அதாவது இந்த மாதிரி வெளிநாடுக்கு டூர் போவாங்க, அது ஃப்ளைட்லேருந்து அங்கே 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்கிறது, மொத்தம் லட்சக்கணக்கான செலவு செலவிக்கிறது. அந்த மாதிரி இலவச போக்குவரத்து அதுதானா? அப்போ வெளிநாட்டுக்கு தான் போகக்கூடாது, உள்நாட்டில் போகலாமான்னு கிடையாது. அந்த மாதிரி டூருக்கு ஸ்பான்சர் பண்ணி போகிறது, இல்லை அவர் ஆஃபீஸ் போகிறதுக்கே இந்த கம்பெனி வண்டியை கொடுத்துட்றாங்க, அவர் அதை வச்சுக்கிட்டு ஜாலியாக பண்ணுறது. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. போர்டு அண்ட் லாட்ஜிங், அதாவது தங்குற வசதி, வெளியூருக்கு போகிறாங்க அங்கே தங்குற வசதி, இல்லை இருக்கிற இடத்துல தங்குற வசதி, சாப்பாட்டு வசதிகள் ஃப்ரீயாக யார்கிட்ட இருந்தும் வாங்கினா, இது இந்த மாதிரி எது செய்தாலும் இது அன்பளிப்பு வாங்கினதுக்கு அடையாளம். இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற அளவுக்கு போயிடும். அதனால் அந்த மாதிரி எதுவுமே வாங்கக்கூடாதுங்கிறத இதில் சொல்ல வர்ற விஷயம். சரி, இவர் பஸ் ஸ்டாண்ட் நின்றுக்கிட்டு இருக்காரு, அரசு ஊழியர். அந்த கம்பெனி உள்ள ஒருத்தர் அரசாங்கத்தில் இவரோட ஆஃபீஸ் விஷயமா பேச வேண்டியிருக்கவங்க தான். பட் பார்க்குறாங்க, எங்கே சார் நாங்கள் அந்த பக்கம் தான் போகிறோம், சரி உங்களை ட்ராப் பண்ணுறோம் கொண்டு விடுறதுலாம் தப்பு கிடையாது. அந்த மாதிரி எப்போயோ ஒரு தடவை நடக்கிறது அப்படிலாம் உங்கள் வண்டியை நான் பார்க்க மாட்டோம்னா இருக்க வேண்டியதில்லை. அப்படி ஒரு அக்கேஷ்னல் லிஃப்ட் கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய தவறாக கருதப்படாது. அதே மாதிரி ஒரு அக்கேஷ்னலாக ஒரு பார்ட்டி, அதில் போய் கலந்துக்கிட்டீங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, இட்ஸ் நாட் அ ராங் திங். நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்வைட் பண்ணியிருக்காங்க, சரி நீங்களும் ஆஸ் அ ஃப்ரெண்ட் நீங்கள் போகிற மாதிரினா இட் வில் நாட் பி ட்ரீட்டட் அஸ் அ மிஸ்டேக் திங். அந்த மாதிரி அதே மாதிரி சோஷியல் கெட் டுகெதர், அவங்க ஒரு கம்பெனி நடத்துகிறவர் அங்கே ஒரு கோயில் திருவிழா மாதிரி ஏதோ நடத்துகிறாரு, அதை அவங்க எல்லோரும் இன்வைட் பண்ண உங்களையும் பண்ணியிருக்காங்க, நீங்கள் போகிறீங்கன்னா தட் மே நாட் பி பிக் இஷ்யூ, அது ஒரு பிரச்சனையாக வராது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்கிறது. ஆனால்
ஒரு அரசு ஊழியர் தன்னுடன் அதிகாரப்பூர்வ உத்தியோகபூர்வ அரசு வேலை சம்பந்தமாக பரிவர்த்தனை தொடர்புகள் டிரான்சாக்ஷன் வச்சுக்கிட்டு இருந்தா, அப்படி வச்சுக்கிட்டு இருக்க எந்த ஒரு தனிநபராக இருந்தாலும் சரி, தொழில் செய்கிறவங்களா வாணிக நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட இருந்து ஆடம்பரமான விருந்தோம்பல் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் 10,000 20,000 லட்சக்கணக்கு கிடைக்காது மாதிரி. நோ, அதுக்கு இட்ஸ் நாட் அலவுட். ஏன்னா ஒரு அக்கேஷனலாக நியூ இயர் பார்ட்டி வைக்கிறாங்க, அதை போகணும் அப்படிங்கிறது சிம்பிளாக இருக்கிற பட்சத்தில் இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. பட் ரொம்ப ஆடம்பரமான விருந்தோம்பல் நோ, அது பிரச்சனை. அது தேவையில்லாத சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கும், தேவையில்லாமல் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அல்லது அடிக்கடி இல்லை சாதாரணமாக தான் இருக்குது, ஆனால் மாதம் 10 தடவை வைக்கிறாங்க அப்படின்னா அது ஏதோ பிரச்சனை இருக்குது. ஸோ அடிக்கடி வச்சாலும் இதை கவனிக்க வேண்டிய விஷயம், இது செய்யக்கூடாது. இதை தவிர்க்கிறது அரசு ஊழியருக்கு நல்லது. ஆனால் கல்யாணம் இந்த மாதிரி காரியங்களுக்கு என்ன செய்யலாம்னா, சமூகத்தில் அப்படி இருக்குன்னா வாங்கலாம். அந்த வாங்குகிற லிமிட் என்னங்கிறது இதில் பார்ப்போம். திருமணங்கள், ஆண்டு விழாக்கள், இறுதிச் சடங்குகள் அல்லது மத சடங்குகள் போன்ற சமயங்களில் நடைமுறையில் உள்ள சமய மற்றும் சமூக நடைமுறைகளுக்கு இணங்க, அதாவது அந்த சமூகத்தில் இந்த மாதிரி பழக்கம் உண்டு, கிஃப்ட் கொடுக்குறாங்க வாங்குறாங்கன்னா அப்போது அது தப்பு இல்லை. எந்த மாதிரி வாங்கினா, ஒரு அரசு ஊழியர் அவரோட அலுவலக தொடர்பு இல்லாதவராக முதல் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, சொந்தக்காரங்க, அவங்க பரிசு கொடுக்குறாங்கன்னா வாங்கிக்கலாம். அதுக்குமே லிமிட் இருக்குது. அப்படி ஒரு பரிசு 25,000 ரூபாய் கூட இருந்ததுன்னா குரூப் ஏ ஆஃபீஸருக்கு அவர் அது இன்னாரு இவ்வளவு இது கொடுத்தாங்கன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். குரூப் பி பதவியில் இருக்கிற அரசு ஊழியருக்கு 15,000 ரூபா, அதுக்கு மேலே இருந்ததுன்னா அவங்க அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். அது கீழே இருக்கும் குரூப் சியில் 7,500 ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். இது இந்த இந்த தனிப்பட்ட நண்பரோ அல்லது சொந்தக்காரங்களோ அவங்களுக்கு அஃபீஷியலாக எந்த தொடர்பும் கிடையாது இவர்கிட்ட. அதாவது ஆஃபீஸில் கான்ட்ராக்டோ அல்லது ஏதோ வேலையோ அந்த மாதிரி எந்த தொடர்பும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் இது அஃபீஷியலாக இருக்குன்னா ப்ரேயர் பெர்மிஷன் வாங்கணும். அது இல்லாமலாம் பண்ண முடியாது. இட் ஹஸ் டு பி. அண்ட் இது 25,000க்கு மேலேயோ அல்லது 15,000க்கு மேலே 10,000 7,500க்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் தே ஹேவ் டு சப்மிட் ரிப்போர்ட். அரசாங்கத்துக்கு அவங்க ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். ஆல் அதர் கேசஸ், இப்போ கல்யாணம், ஆண்டு வளர்க்குறது, ஆனிவர்சரிஸ், மேரேஜ் ஆனிவர்சரி, குழந்தைகளோட பிறந்தநாள், அந்த மாதிரி இதுக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த லிமிட்டுக்கு மேலே இருந்ததுன்னா இன்ஃபார்ம் பண்ணணும். இது இல்லாமல் வேறு எந்த மாதிரி அக்கேஷனாலுமே கவர்மெண்ட்டை ப்ரேயர் பெர்மிஷன் வாங்காமல் செய்யக்கூடாது. இதுதான் எந்த அளவுக்கு குரூப் ஏ அண்ட் பி ஆஃபீஸருக்கு 1,500 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பெர்மிஷன் இன்ஃபார்ம் பண்ணணும். கவர்மெண்ட்டை இந்த மாதிரி பண்ணுறேன், இதில் அன்பளிப்புகள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி முதல்ல எழுதி கொடுத்துடணும். வந்ததையும் தொகை கொடுத்து யார் யார் கொடுத்தாங்க, என்ன அக்கேஷனுங்கிறது டீட்டெயில்டாக அரசாங்கத்துக்கு அறிக்கையை சமர்ப்பிக்கணும். அண்ட் குரூப் ஏபியை தவிர்த்து கீழேனா குரூப் சி தான், டி கிடையாது. அவங்களுக்கு டி எம்ப்ளாய் இப்போ கிடையாது, அது அதெல்லாம் எடுத்து விட்டாங்க. 500 ரூபாய்க்கு மேலே கிஃப்ட் இருந்தால் அவங்களும், அதாவது கல்யாணம் மாதிரி ஃபங்க்ஷன் கிடையாது, இது வேறு ஏதோ. இதில் ஏற்கனவே நம்ம பேசின கல்யாணம், ஆனிவர்சரிஸ், ஆண்டு விழாக்கள், சோஷியல் கல்ச்சுரல், அதாவது ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன், அந்த மாதிரி இல்லைன்னா ரிச்சுவல்ஸ், லாஸ்ட் ரைட்ஸ், இறுதி சடங்கு மாதிரி ஏதோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம பேசணும். 25,000 ரூபா வரைக்கும் கிஃப்ட் அந்த சமூகத்தில் இருந்தால், அப்படி இல்லாதவங்கள புதுசாக இவர் அரசு ஊழியர் வாங்குறாருன்னா இவர் ஏதோ வசூல் ஆரம்பிச்சாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி குறிப்பிடப்பட்டதை தவிர்த்து வேறு எந்த அக்கேஷனாக இருந்தாலும், விஷயங்களாக இருந்தாலும் அரசாங்கிட்ட பெர்மிஷன் வேணும். ஏன்னா லிமிட் 1,500 ரூபா தான் ஆஃபீஸர்களுக்கு. குரூப் பி கீழே, அதாவது குரூப் சி அண்ட் டி கிடையாது, அதுக்காக 500 ரூபாய்க்கு மேலே இருந்தால் அவங்களும் அரசாங்கத்துக்கு சொல்லி அனுமதியும் வாங்கணும். இது இப்போ நம்ம பார்த்துருக்கிறது கிஃப்ட்டு கொடுக்கலாம் வாங்கலாமுங்கிறத பற்றி எதுவும் வசூல் ஆரம்பிக்க முடியுமா, சப்ஸ்கிரிப்ஷனை, இது ரெண்டும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான நடத்தை விதிகள். இது போக சப்போஸ் வெளிநாட்டு பிரஜையோட தொடர்பு ஏற்படுது, இப்போ ஃபாரின் அஃபேர்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட்லேயும் வெளிநாட்டோட ஏதாவது கான்ட்ராக்ட் போடுற மாதிரி அப்படின்னா, அவங்க ஏதோ மீட்டிங் பேசுகிறாங்க, அதில் பரிசு பொருட்களான அதனுடைய வேல்யூ 1,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் வாங்கக்கூடாது. அதை இட் ஷுட் அவாய்ட். அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் சொல்கிறபடி
கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்து வாங்கி தான் பண்ணணும். பட் நார்மலி கவர்மெண்ட் அதுக்கு தனியாக எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதுபடி தான் நடந்துக்கணும். ஓகே, அது ஜென்ரல் இல்லைங்கிறதுனால அதை டீட்டெயில் நான் போகலை. இது ஜென்ரல் கான்ட்ராக்ட் ரூலை மட்டும் நம்ம வச்சுருக்கிறோம். அது தேவை இருக்க பட்சத்தில் அதை பற்றி தனி வீடியோ போடுவோம். அதே மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து இது வந்து ஃபாரின் டிக்னிட்டரிஸ் அதை மீட்டிங் நடக்க நேரம் கொடுக்குறாங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அது 1000 ரூபாக்குள்ள இருக்குன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே இருந்தால் அது ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு சொல்லி ஆகணும், பெர்மிஷன் வாங்கிக்கணும், ரீட்டைன் பண்ணலாமா இல்லை கவர்மெண்ட்டில் கொடுத்துடணுமாங்கிற இஷ்யூன்னு அது வரும். அந்த கைட்லைன்ஸ் படி நடந்துக்கணும். சரி, அந்த மீட்டிங் போடுறாங்க, அவங்க ஏற்கனவே இந்த டிபார்ட்மெண்ட்டோட கவர்மெண்ட்டோட கான்ட்ராக்ட் இருக்குன்னா அவங்ககிட்ட எதுவும் வாங்கக்கூடாது. அதுனா அப்போ ஏதோ குட்ப்ரோக்கோ மாதிரி ஆகிடும். அதனால் அந்த மாதிரி, அல்லது கான்ட்ராக்ட் இல்லை, இவர் இப்போ இனிமேல் வந்து அஃபிஷியலாக ஏதோ சில கான்ட்ராக்ட் ஆர்டர் எதுவும் கொடுக்க போகிறாரு அவங்களுக்குன்னா அப்போவும் சின்ன கிஃப்ட்னாலும் வாங்கக்கூடாது. வாங்கினா அது தவறாகி விடும் அப்படிங்கிறது இந்த ரூல். ஸோ இது வந்து நம்ம இதை வச்சு இதன் மூலம் இப்போது கிஃப்ட் வாங்கிறது வந்து எந்த அளவுக்கு கடுமையான விதிகள் இருக்குங்கிறத பார்த்தோம். அதுமாதிரி வசூல் பண்ணுற வேலை இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். இனி வந்து ப்ராப்பர்ட்டி ரிட்டர்னும் அந்த மாதிரி 1-2 தான் இருக்குது. அதோட வந்து கான்ட்ராக்ட் ரூல்ஸ் முடிய போகுது. மேபி நான் 2 வீடியோவில் முடிச்சிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நன்றி.